ரோஹித் குருநாத் சர்மா உலகின் நம்பர் 1 ஓடிஐ கிரிக்கெட்டர். அதாவது ஒரு யங்ஸ்டர் நம்பர் 1 பேட்டரா வந்திருந்தா நம்ம வீடியோ பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரோஹித் சர்மா இப்போதான் நம்பர் 1 பேட்டரா ஆகிறாரா? ஆட வந்து பல வருஷம் ஆகிடுச்சு, ஆனா இப்போதானா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் நம்பர் 1 பேட்டரா ஆகிட்டாரு. அது T20 இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், டெஸ்டா இருக்கலாம். நம்ம பண்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, அதுல ஒரு காரணம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. பட் ரோஹித் சர்மா இத்தனை வருஷமா ஒரு நம்பர் 1 பேட்டரா இல்ல, இப்போதான் ஆகியிருக்கிறாருங்கும் போது அவரு இதுல நம்பர் 1 பேட்டரா இருக்கிறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஆக்சுவலி அதுதான் ஸ்பெஷலே. என்னன்னா 18 வருஷம் ஓடிஐ கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு, ஆனா அவர் இப்போதான் நம்பர் 1 பேட்டரா ஆகியிருக்கிறாரு. ரோஹித் சர்மா அப்படி திரும்பி பார்த்தாரு அப்படின்னா கேப்டனா ஒரு டீமுக்காக ஐசிசி ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு, நிறைய பைலேட்டரல் சீரிஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ டீமை நம்பர் 1 பொசிஷன்ல நிறுத்தி இருக்காரு. பட் எண்ட் ஆஃப் தி டே அவரோட கிரிக்கெட்டர் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்கலாம், டபுள் 100 அடிச்சிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த நம்பர் 1 அந்த ஒண்ணுக்காக தானே எங்க எல்லாருமே ஓடுறாங்க. அதை நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா இல்ல இப்பதான் அச்சீவ் பண்ணிருக்கிறோம்ல அப்படின்னு ரோஹித் சர்மாவே யோசிக்கலாம். இல்ல ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பா ரோஹித் சர்மா அந்த நம்பர் 1 பொசிஷனை அடைய முடியலையே, நம்பர் 1 ஆகிரணும் அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இப்ப அவரோட டைம் லைன் நீங்க அடுத்தடுத்து பார்க்க போறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோல ஐசிசியோட நம்பர் 1 ஓடிஐ பேட்டரான ரோஹித் குருநாத் சர்மா ட்ரிபியூட் ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். 18 வருஷம் ஆச்சு ரோஹித் சர்மா நம்பர் 1 ரோஹித் சர்மா ஆகிறதுக்கு ஓடிஐல. போன டிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் பாலோட பெஸ்ட் ஓபனர்கள்ல ரோஹித் சர்மாவும் வருவாரு. அதே காலகட்டத்துல தான் ஃபேஃபோர்னு இருந்தாங்க, எக்கச்சக்கமான பெஸ்ட் ஒயிட் பால் பேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இதுக்கிடையில ரோஹித் சர்மா. ஸோ அவரோட டைம் லைன் அதுக்கப்புறம் இல்லைங்க, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாரு ரோஹித் சர்மா இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரா, ரோஹித் சர்மா இப்படிலாம் இருந்திருக்கிறாரா, அந்த நம்பர் 1 ஆகிறதுக்கு இது எல்லாமே குறுக்க இருந்திருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஒன்னு சொல்றேன், ரோஹித் சர்மா ஒரு கிரிக்கெட்டரா இருந்ததுனால மட்டும்தான், அதாவது கிரிக்கெட்டர்னா ஒரு சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டரா இருந்தனால மட்டும்தான் இப்போ நம்பர் 1 பேட்டரா அவரால் ஆக முடிந்தது ஓடிஐ கிரிக்கெட்ல. ஏங்க கிரிக்கானந்தா அவரு நல்ல கிரிக்கெட்டர் தான், பெஸ்ட் கிரிக்கெட்டர் தான், டவுட்டே கிடையாது. அது என்ன நல்ல கிரிக்கெட்டராக இருந்ததுனால தான் நீங்கள் ஒரு ஓடிஐயில் நம்பர் 1 பேட்டராக இப்போ வந்துருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க வரேன். ரோஹித் சர்மா 2007 அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐல டெபியூ ஆகிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் கிடைக்கல, ஏன்னா மேலே ஹெவி டாப் ஆர்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி கிடைக்கும்? இவரு இறங்குனது லோவர் ஆர்டர் தான். இப்போ 326வது ரேங்கிங்கில் அவர் இருந்தார். அடுத்து சிபி சீரீஸ் நடந்துச்சு 2008. அந்த சீரீஸில் அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால டாப் 100க்குள்ளே என்டர் ஆகிறாரு. அப்போ அவரோட ரேங்கிங் 80. ஸோ அந்த காலகட்டத்தில் மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர், ஃபினிஷர் இந்த ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பேட்டரா ரோஹித் சர்மா இருந்தார். பட் அவர் ஆன பொசிஷனும் ஒரு ஹை ரிஸ்கான ஒரு பொசிஷன். எப்போவுமே அதாவது மொதல் பால்ல இருந்து அடிக்கக்கூடிய ஒரு பேட்டரா தான் அவர் இருந்தார். 2011 வேர்ல்டு கப்பில் விராட் கோலியா ரோஹித் சர்மாவா? ரோஹித் சர்மாவை வெளில வச்சுட்டு விராட் கோலியை கொண்டு போனாங்க. ரோஹித் சர்மா அப்போ டிராப்டு, திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ளே வராரு, காயமாகுது. 2013 அவருக்கு மறுவாழ்வு கிடைக்குது. ஜனவரி மாதம் 23 2013 அன்னைக்கு ஓப்பனராக அவரை ப்ரொமோட் பண்ணுறாரு மகேந்திர சிங் தோனி. அப்போது அவரோட ரேங்க் 52. அதே 2013 ஜூன் ஜூலையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது, ஓப்பனராக சும்மா வேற மாதிரி கலக்கிறாரு. 2013 டிசம்பர் 8 அவரோட ரேங்க் 18 ஓடிஐயில். ஸோ 52லேருந்து அப்படியே அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 18 ஜம்ப் ஆகிறாரு. அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை அங்கேருந்து ஒரு மாற்றத்தை காணுது. 2014 நவம்பர் 16 ஓடிஐயில் அவரோட ரேங்கிங் 15. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் 100, பிக் டேடி 100, டபுள் 100லாம் அடிக்கிறாரா. அப்படியே 2015 முடியும் போது அக்டோபர் 22 டாப் 10க்குள்ள ரோஹித் குருநாத் சர்மா என்டர் ஆகிறாரு ஓடிஐ ரேங்கிங்ஸ்ல. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அவரு டாப் 10க்குள்ள வரத்துக்கு. 2016 ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியால 171 வேகால அடிப்பாரு. அதன் மூலமா ஓடிஐல 6வது ரேங்குக்கு அவரு முன்னேறாரு. ஸோ 2017, 2018, 2019, 2020 இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் குருநாத் சர்மா ஓடிஐல 2வது ரேங்க்ல அவர் இருக்கிறாரு. இப்போ நம்பர் 1 யாரு? விராட் கோலி தான். அந்த காலகட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன், விராட் கோலி, ஸோ இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அதில் ரோஹித் சர்மா இருக்க மாட்டார். ஆனால் ரோஹித் சர்மா நம்பர் 2ல இருப்பார், விராட் கோலி நம்பர் 1ல இருப்பார். ரோஹித் கோலி மாறி 100 அடித்த ஒரு காலகட்டம். அது மாறி பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கின காலகட்டம்.
ஸோ நம்பர் 2ல ரோஹித் சர்மா, நம்பர் 1ல விராட் கோலி இருப்பார். இந்த காலகட்டத்தில் தான் ரோஹித் சர்மாவுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுப்பாங்க. சில நேரத்தில் விராட் கோலி எப்பா லீவ் வேணுப்பான்னு போகும்போது அப்போது ரோஹித் சர்மா கேப்டனாக இந்தியன் டீமுக்கு ஆடுவார். அப்போவும் அந்த 100 அடிக்கிறதையோ 100 அடிக்கிறதையோ வந்து தவறுனதே கிடையாது. அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஆடினே இருப்பார். அப்படியே கோவிட் வந்தது. கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரேங்கிங்ஸில் மாற்றங்கள் இருந்துச்சு. திரும்ப 2023 அப்போ அவர் கேப்டனாக இருந்தார். கேப்டன், ஹிட்டர், ஓப்பனர் இந்த 3 சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து 9வது ரேங்குக்கு போகிறாரு. 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 25, 2025 அன்னைக்கு ரோஹித் குருநாத் சர்மா ஐசிசியோட நம்பர் 1 ஓடிஐ பேட்டராக மகுடம் சூடுறாரு. கிட்டத்தட்ட 18 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கையில முதல் முறையாக ரோஹித் குருநாத் சர்மா நம்பர் 1 அப்படிங்கிற கிரீடத்தை தன்னோட தலையில சூட்டிக்கிறார். நான் வந்து வருஷத்தையும் நம்பரையும் வந்து அப்படியே சும்மா மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டு கூட நீங்க வச்சுக்கோங்க. பட் இதுக்கு இடையில அந்த 2007 இருந்து இப்போ 2025 வரைக்கும் ரோஹித் சர்மா போனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது தான். ஸோ கன்சிஸ்டண்டா இருக்கிறதுங்கிறது வேற. பட் ஹார்ட் ஹிட்டிங்ல கன்சிஸ்டண்டா, 6 அடிக்கிறதுல கன்சிஸ்டண்டா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவருக்கு வைஸ் கேப்டன்சி வரும். இது கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கேப்டன்சி வரும். பட் இதில் எல்லாத்துலேயும் ரோஹித் சர்மா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இப்போ அந்த 2007 இருந்து 2013 இந்த காலகட்டத்தில் வந்து மிடில் ஆர்டரா, லோவர் மிடில் ஆர்டரா, டாப் ஆர்டரா அப்படிங்கிற குழப்பம். 2013க்கு அப்புறம் ஹை ரிஸ்கான ஹிட்டர், ஓப்பனர், பவர் பிளேயில் அடித்து துவம்சம் பண்ணக்கூடியவர். அதுக்கப்புறம் கேப்டன்சி வந்துச்சு. அந்த ஹார்ட் ஹிட்டிங், அதுக்கப்புறம் பவர் பிளேயில் ஆடக்கூடிய ஒரு ஓப்பனராக அந்த ரோல் திரும்பவும் கன்னியூ ஆச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர். இப்போ ஒரு சீனியர் கிரிக்கெட்டர், பட் கேப்டன் கிடையாது, ஆனால் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர். முன்ன என்ன பண்ணாரோ அதை இப்போ பண்ணணும், ஆனால் கொஞ்சம் சென்சிபிளாக பண்ணணும். அப்படி பண்ணதுனால தான் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டும் ஆஸ்திரேலியாவில் வாங்கினாரு. இப்போ நம்பர் 1 ஓடிஐ பேட்டராகவும் ரோஹித் சர்மா ஆகியிருக்கிறாரு. நான் சொன்னல இடையில விராட் கோலி ஒரு 4-5 வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் நம்பர் 1 பேட்டராக இருந்தார். அதாவது 2012-13 காலகட்டத்தில் அவர் நம்பர் 1 பேட்டர் ஆகிட்டாரு. 1-2 பொசிஷன் அவருக்கும் ஏபிடி வில்லியர்ஸ்க்குலாம் மாறி வரும், ஸ்மித்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸனுக்கு மாறி வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் விராட் கோலி நம்பர் 1 ஓடிஐ பேட்டர் ஆனார். பின்னாடி ரோஹித் சர்மா 100 அடிப்பார், 100 அடிப்பார். சில நேரத்தில் அப்படி 1 வர மாதிரி இருக்கும். பட் கோலி நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிடுவார். ரோஹித் சர்மா நம்பர் 2லேயே இருப்பார். பட் இப்போ ரோஹித் சர்மா நம்பர் 1க்கு போயிருக்கிறாரு. ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரில, என்னோட ரெக்கார்டை வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை தான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது வந்து ரோஹித் சர்மா தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. அவர் விராட் கோலி சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மாவை சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே நல்லாவே தெரியும். மும்பையில் ஒன்றா ஆடி இருக்காங்க. ரோஹித் சர்மா எப்படி விளையாடுவார்னு சச்சின் டெண்டுல்கருக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக ரோஹித் சர்மாவையும் கோலியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா ஒரு பான் கிரிக்கெட்டர், ஓகேங்களா, அவர் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரத்தத்திலே ஊறி இருக்குது. பட் விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவர் ஒரு பெஸ்ட்டு கிரிக்கெட்டராக அவர் உருவானவர், தன்னையே கிரிக்கெட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டாரு, அர்ப்பணிச்சுக்கிட்டவர். ஸோ அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ரோஹித் சர்மா ஒரு கிரிக்கெட்டர், அவர் ஒரு கிரிக்கெட்டராக இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அவரால் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் அவரால் தகவமைச்சு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. 18 வருஷம் ஒருத்தர் ஒரு கிரிக்கெட்டில் இருக்கிறாரு அப்படின்னா ஃபெயிலியரான கிரிக்கெட்டர் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு பொசிஷனும் மாறி கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ரோல் கொடுத்தாலும் சரி அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. கேப்டன்சி கொடுக்குறாங்களா அந்த ரோல் சரியாக பண்ணுறாரு, ஃபினிஷர் கொடுக்குறாங்களா அந்த ரோல் சரியாக பண்ணுறாரு, மிடில் ஆர்டர் கொடுக்குறாங்களா ரோல் சரியாக பண்ணுறாரு, ஓப்பனராக கொடுக்குறாங்களா சரியாக பண்ணுறாரு, டெஸ்ட்டுக்கு மாற்றுறாங்களா சரியாக பண்ணுறாரு. இப்படி சரியாக பண்ணி தான் இப்போ அவருக்கு அந்த நம்பர் 1 பேட்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். அவர் தொருத்துனாரா இல்லை அந்த நம்பர் 1 ஓடிஐ பேட்டர் அப்படிங்கிறது தொருத்துச்சா, இல்லை இப்போ தான் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்போ கிடைச்சதை விட இப்போ கிடைச்சது தான் எனக்கு என்னமோ இப்போ கிடைச்சது தான் அது கிடைக்கணும் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க இது ஒரு ஸ்டேட்மெண்ட், லெஜெண்ட்ஸை வந்து சந்தேகப்படாதீங்க, இது வந்து கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகர்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு செருப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த பழி வாங்குதலுக்குள்ள இந்த அற்புதமான ஒரு நம்பர் 1 ஓடிஐ பேட்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை அடைக்கிறாதீங்க. அந்த பழி வாங்குதல் அப்படிங்கிறதே அது ஒரு மாதிரி கேவலமான ஒரு விஷயம். அந்த 18 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்னால, இந்த விஷயத்தினால ரோஹித் குருநாத் சர்மா அப்படிங்கிற மும்பை கிரிக்கெட்டரான அந்த சின்ன பையன் கிட் பேக்கை தூக்கிட்டு அந்த லோக்கல் ட்ரெயினில் கஷ்டப்பட்டு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி பல இன்ஜூரிஸு, பல விதமான ரோல்லாம் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி வந்த இந்த கதையை நீங்கள் இந்த கேவலமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மூலமாக அது ஒரு நல்ல அற்புதமான ஒரு பரிசுத்தமான விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரிவெஞ்சுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அதை கொண்டு போகாதீங்க.
இது வேறங்க. இல்லைங்க, எனக்கு இப்போவுமே அது மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் சொல்ல வந்தது, அதாவது நான் கன்வே பண்ணதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணனா, நான் சொல்ல வந்தது உங்ககிட்ட நான் சரியாக சொன்னனா, அது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஒரு மாதிரி இந்த வீடியோ அன்ஃபினிஷ்டாகவே இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாங்க இந்த வீடியோ பண்ணது எதுக்காக அப்படின்னா, அவர் நம்பர் 1 ஓடிஏ பேட்டராக வந்துட்டார், அதுக்கப்புறம் அந்த பாருங்கள் இத்தனை வருஷம் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல இந்த வீடியோ. அவர் ஒரு மாதிரி மிஸ்டர் வெர்சாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவர் மட்டும் கிடையாது, அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பித்த பொசிஷன் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் போக போக அவங்க பொசிஷன் மாறி அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததும் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபார்மேட்டில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த ரோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து யோசிக்கும் போது எனக்கு ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்த எல்லா ரோலையுமே, அது நீங்கள் கேப்டனாக இருக்கலாம், அது நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்டராக இருக்கலாம், அது டெஸ்ட்டில் நீங்கள் ஓப்பனராக கூட இருக்கலாம், ஓடிஏல ஓப்பனராக நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னே உங்களுக்கு அவசியம் கிடையாது. அதே போல் கேப்டன்ஸ்லையும் பாருங்க, ரோஹித் சர்மா பெஸ்ட்டு தான் ஓகேங்களா, ஆனால் அவர் பெஸ்ட்டு. ஸோ பொதுவாக புரியுதுங்களா, அவன் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ப்ராக்டிஸ் சூப்பராக பண்ணுவான், ப்ரிப்ரேஷன் சூப்பராக இருக்கும். பட் அவன் பெஸ்ட்டு, அவன் நம்பர் 1 அப்படிங்கிறத வந்து எது முடிவு பண்ணும்? எக்ஸாம் தானே முடிவு பண்ணும், எக்ஸாமில் வர அந்த மார்க் தானே முடிவு பண்ணும். ரோஹித் சர்மா அப்படி தானே, அவர் அந்த டிக்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயிட் பால் பேட்டரு. பட் அதை நம்பர் 1 பொசிஷனில் விராட் கோலி இருப்பார், அப்போது இவர் நம்பர் 2 தானே. ஸோ எடுத்து பார்க்குறவங்களுக்கு அந்த மார்க் தானே சொல்லும். இதே விஷயத்தை நான் ரோஹித் சர்மா விஷயத்தில் நான் அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா, அந்த ராங் ஈராவில் பிறந்துட்டாங்கன்னு, அது ரோஹித் சர்மாவுக்கு பொருந்தும். ரோஹித் சர்மாவாக இருந்ததுனால தான், இல்லை வேற யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கிரிக்கெட்டில் பயணம் பண்ணதோ இல்லை அவங்க கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணதோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் அது ரோஹித் குருநாத் சர்மாவாக இருந்ததுனால தான் மட்டும்தான் நம்பர் 1 ஓடிஐ பேட்டரா, 2 ஐசிசி ட்ரோஃபி, 3 100, பல பிக் டேடி 100, 150 ரன்னு அப்படின்னு பல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அது டீமுக்காகவும் அவருக்காகவும் பண்ண முடியுது. வேற யாராவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, புடிங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் உண்மையாக சொல்லணும்னா பிசிசிஐ ரோஹித் சர்மாவோட பொட்டன்ஷியலை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுனால ரோஹித் குருநாத் சர்மா அப்படிங்கிறவர் வளர்ந்தார். யோசிச்சு பாருங்க, 2007 அவர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஓடி செட்டப்புக்குள்ள அவர் எப்படி நுழைய முடியும்? அப்போ சச்சின் இருக்காங்க, ஷேவாக் இருக்காரு, கம்பீர் இருக்காரு. 2011 கோலியா ரோஹித்தான்னு பார்க்கும்போது கோலியை பிக் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அங்கவே கரியர் முடிஞ்சிருக்கும். ஆனால் திரும்பவும் அவர் பவுன்ஸ் பேக் ஆகி வராரு. பிசிசிஐ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தோனி அவர் ஓப்பனராக கொண்டு வராரு. யோசிச்சு பாருங்க, கீழே ஆடினவர் மேலே ஓப்பனராக வராரு. சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், அங்கே அவரோட கரியர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். ஆனால் அங்கே தகவமைச்சு அந்த ஓப்பனருங்கிற ரோலையும் ரொம்ப சரியாக பண்ணி 3 100 அடித்தது. அந்த 2020 வரைக்கும் நம்பர் 2 பேட்டராக இருந்தது, ஒயிட் பாலில் பெஸ்ட்டு ஓப்பனராக இருந்தார். ஆனால் அந்த நம்பர் 1 அப்படிங்கிறது விராட் கோலிக்கு தான் போச்சு. கேப்டன்சி அப்படிங்கிறது விராட் கோலிக்கு தான் போச்சு. ஐபிஎல்லில் ட்ரோஃபிஸ் வின் பண்ணார், சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணார். ஆனால் கேப்டன்சி நம்பர் 1 பொசிஷன் விராட் கோலிக்கு போச்சு. அவர் பெஸ்ட் பேட்டர் தான், பெஸ்ட் கேப்டன் தான். ஆனால் கேப்டன்சியும் அந்த ரெக்கக்னேஷனும் அவருக்கு வரலை. 2021-22 அவருக்கு இந்த கேப்டன்சி வந்துச்சு. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் வந்து தோக்குறாரு. அவர் பெஸ்ட்டு தான். ஆனால் பெஸ்ட்டாக இருந்தாலும் அவருக்கு வர வேண்டிய அந்த மாலைகளும் மரியாதைகளும் லேட்டாக தானே வரும். வந்துச்சு. 2024 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணார், 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணார். ஆமாப்பா, ரோஹித் குருநாத் சர்மா வெறும் ஐபிஎல் மட்டும் ஜெயிக்கிற கேப்டன் கிடையாது, அவன் ஐசிசி மட்டும் ஜெயிக்கிற கேப்டன்னு ஒத்துக்க வச்சாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்ல வச்சாரு. பேட்டிங்கில் அவர் பெஸ்ட்டுன்னு தெரியும், ஃபேஃபோரில் அவனை சேர்க்கவும் மாட்டாங்க. ஆனால் அவர் பெஸ்ட்டு. ஆனால் அந்த பெஸ்ட்டு எப்படி தெரிய வரும்? நம்பர் 1 இருந்தானே தெரிய வரும். இந்த 18 வருஷத்தில் 2013 ஓப்பனராக, எப்பா இதான்ப்பா உன் ரோலு, நீ ஓப்பனராக போகிற, நியூ பால் கொஞ்சம் அலசும், இருந்தாலும் நீ அடித்து எனக்கு பவர் பிளேயில் ரன் எடுத்து கொடுக்குற, நீ ரன் எடுத்து கொடுக்குற, கீழே நீ பழைய பாலை செஞ்சதை, ரிவர்ஸ் ஸ்விங்கான பாலை செஞ்சதை, நீ ஸ்விங் ஆகிற அலையிற அந்த நியூ பாலில் எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு 2013 மொஹாலியில் இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டாக இறக்கி விட்டாங்களோ அன்னைக்கு பிடிச்ச அந்த ரோலை பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்ததுனால தான் ரோஹித் சர்மானா வெயிட் பண்ணார். இப்போது நம்பர் 1 ஓடிஐ கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்திருக்குது. ரோஹித் சர்மா டிசிப்ளினு, ரோஹித் சர்மானா பர்ஃபெக்ட்டு, ரோஹித் சர்மானா சாம்பியன், ரோஹித் சர்மானா நம்பர் 1. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிரிக்கெட்டில் நல்ல விதமாக இருந்ததுனால தான் இந்த 18 வருஷம் அவரால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அது ரோஹித் குருநாத் சர்மாவில் தான் முடிஞ்சது. ஸோ ரோஹித் சர்மாவை ஹிட்மேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நான் ரோஹித் சர்மா வந்து மிஸ்டர் கிரிக்கெட்டர் அப்படின்னு கூப்பிடுங்க, மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவை ஹிட்மேன் சொல்லுவீங்க. அந்த ஹிட்மேன் அப்படிங்கிறது வந்து என்ன குறிக்கும்? அவர் பேட்டரா அது குறிக்கும். பட் நான் ரோஹித் சர்மாவை வெறுமனே பேட்டரா மட்டும் பார்க்காதீங்க,
ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் பாருங்கள், ரோஹித் சர்மா கிரிக்கெட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்காரு, கிரிக்கெட்டில் எவ்வளோ நல்ல கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. கொடுத்த எல்லா ரோல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருக்கிறேன், அவங்க கொடுத்த ரோல் எல்லாத்தையுமே அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க, எல்லா ரோலையும் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரோலில் அவங்க எந்த அளவுக்கு டாப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா அளவுக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்டில் இல்லையோ நான் சொல்லுவேன். பேட்டராக இருந்திருக்கலாம், அந்த நம்பர் 1 பொசிஷன் அவங்க மேபி அச்சீவ் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம். பட் கேப்டன்சி கொடுத்தாலும் சரி, பட் கேப்டனாகவும் சரி பேட்டராகவும் சரி அந்த நம்பர் 1 அந்த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை ரோஹித் சர்மா பதிச்சிருக்காரு. ஒரு நல்ல கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. 18 வருஷம் கிரிக்கெட்டுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னா எக்கச்சக்க ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். சக்ஸஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அவரால் கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்க முடியுது. இப்பயும் சொல்கிற ரோஹித் சர்மா பெஸ்ட்டு தான், அப்போது ரோஹித் சர்மா பெஸ்ட்டு தான், அப்போ விராட் கோலி இருந்தார், இப்போது ரோஹித் சர்மா பெஸ்ட்டு தான், இப்போ கில் இருக்கார். ஃப்யூச்சர் டீம் அப்படின்னு யோசிக்கும் போது எக்ஸ்பென்சிவ் ரோஹித் சர்மா கிட்டேருந்து கில்லுக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது, ரோஹித் குருநாத் சர்மாவுக்கு இப்படி தான் நடக்கும். பட் ரோஹித் சர்மா ஹிட்மேன் அப்படின்னு கூப்பிடாதீங்க, மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் குருநாத் சர்மா அப்படின்னு கூப்பிடுங்க. அதுதான் சரியாக இருக்கும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். அவர் ஒரு வெர்சாலிட்டி, அவர் ஒரு மிஸ்டர் கிரிக்கெட்டர், அவர் ஹிட்மேன் கிடையாது. ஹிட்மேன் பேட்டிங்கில் ஒரு ஹிட்மேன் வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் குருநாத் சர்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா அப்படின்னு ஷேர் பண்ணி தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானும் இதுக்கப்புறம் மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா அப்படின்னு தான் அழைக்க போகிறேன். ஸோ கிரிக்கெட்னா என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் தகவமைச்சு ஆடணும், அதில் பெஸ்ட்டாக இருக்கணும். ரோஹித் சர்மா பேட்டராகவும் கேப்டனாகவும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிரிக்கெட்லையும் ஒரு பெஸ்ட்டாக இருந்தார். ஸோ எப்படிங்க அவரை நான் வந்து ஹிட்மேன்னு சொல்ல முடியும், வெறுமனே ஹிட்மேன்னு சொல்ல முடியும்? மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் குருநாத் சர்மா அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். மிஸ்டர் கிரிக்கெட்டர் ரோஹித் குருநாத் சர்மா நம்பர் 1 ஓடிஐ பேட்டராக ஆகியிருக்கிறாரு. இந்த நம்பர் 1 அப்படிங்கிறது இல்லைனாலும் அவர் பெஸ்ட்டு தான். 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் அவர் தோக்கும் போதுமே நான் சொல்லியிருந்தேன் அவர் பெஸ்ட்டு தாங்க, அவர் மிஸ்டர் கிரிக்கெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சரிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்டர் கிரிக்கெட்டர்னு கூப்பிட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிஸ்டர் கிரிக்கெட்டர்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன். மனசார நான் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டேன், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கொஞ்சம் நிம்மதியாக தூங்குன்னு கூட சொல்லுவேன். ஆமாம், வீடியோ நிறைவடைகிறது.